Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம தமிழ் டாக்ஸி பிராங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அவர் பேர் மறந்துருச்சு, ஒரு பழைய சப்ஸ்கிரைபர் தான். அடிக்கடி வந்து பிராங்க்ஸ்டர் ராகுலோட வீடியோ மறந்துட்டீங்களா அதுக்கும் ரியாக்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? எவ்வளோ ஓஜி இல்லை அவர். அதனால் அவரோட ஒரு ப்ராங்க் வீடியோவுக்கும் நான் கூடிய சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறேன். எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் போட்டுட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக ப்ராங்க்ஸ்டர் அவரோட ராகுலோட வீடியோவுக்கு நம்ம ரியாக்ஷனாக போடுவோம். இன்றைக்கி தமிழ் டாக்ஸியை எடுத்து வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த பக்கம் போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட் ஸ்மெல் ப்ராங்க். வாசனை இல்லையா நாத்தான் அப்படிங்கிறாரு. யாரையோ வண்டியில் ஏற்றிட்டு இன்னையா அவங்ககிட்ட நாருது அப்படின்னு போகிறாங்க. ஒரு சில பழிகள் இருக்குங்க, அதை ஏற்றுக்கிறதுல ஒரு கெத்தாக இருக்கு. ஒரு சில பழியை ஏற்றுக்கலாம், எஸ். ஆனால் ஒரு சில பழி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏற்றுக்கவே முடியாது. அது தான் சொல்லுவாங்களா, குலப்பழியை கூட ஏற்றுக்கலாம். அதான் சில பழிகளை ஏற்றுக்க முடியாது. அந்த இதில் ஒன்று தான் இது. ஸோ இன்னைக்கு என்ன ஆகுது ஏதாகுது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. குளிச்சுட்டு வரேன்னா இப்பதான் அதுக்கு கோவம் வரும். இல்லை, அதோட இதுதானே கௌரவம் தானே. அளவு கண்ணு பிடிச்சி புத்தகம் கொண்டு சபாப்பேட்டையில் ரிப்பு கிடைக்குமா? சபாப்பேட்டையா? வாங்க. இவங்க இப்போ லிஃப்ட்டுக்கு எடுத்தும் போகிறாங்க. இவர்கிட்ட டாக்ஸி புக் பண்ணி போகல போல. பக்கம் உள்ள ஏரியா தானே. கிரி சார். கிரி இல்லாமல் பேர் இருக்கிறாங்க ஊரில். கிரிலாம் வச்சிருக்காங்க. ஆமாம், உண்மையில வச்சனால வேறு வழி இல்லை, நம்ம மாற்ற முடியாது. இல்லை, மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேர் கிரி? வச்சிருக்காங்க, வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம வச்சுக்கணும், இதை போட முடியும். லோக்கலா வெளியூராண்ணா? வெளியூர் சார். எங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சார். குடியாத்தம். இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். சென்னையில் வேலை சார். செவ்வாய்ப்பட்டிக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வர சொல்லிக்கிறேன், போயிட்டு இருக்கேன் சார். சொல்லுவாங்க. அப்படிங்களா? இல்லை, அப்படிதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கும். இல்லை, சில நேரம் எதிர இருக்கிறவங்களுக்கு கடுப்பாகும். இல்லை, எல்லாத்தையும் நோண்டி கேட்டுட்டு சில ஆட்களுக்கு பிடிக்காது. அது இப்படி போனாதானே அங்கிட்டு நோண்டி. அதான் தெரியல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. வெயில் அதிகம்ல? ரொம்ப அதிகமாக இருக்குது சார் வெயில். ஓகே, சரி. அதான் நாடு செருப்பில் ஏதாவது மிதிச்சுட்டு வந்தீங்களா? செருப்பு இல்லையா? இல்லையாப்பா, பேருந்து இல்லையாப்பா? நாத்தடிக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஸ்மெல்லும் வரலையா? உங்களுக்கு எதாவது வருதா? நல்லா பாருண்ணா. இல்லைப்பா, எதுவும் மெருகலப்பா. அப்போ உங்கள்ட்ட அவங்களுக்கு ரொம்ப வருது ஸ்மெல்ல. எதுவும் இல்லைப்பா, வரல உங்களுக்கு? எனக்கு எதுவும் வரலீங்களா? நல்லா பார்த்தீங்களா செருப்பா? செப்பலை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, எதுவும் வரல. உங்கள் செப்பலை பாருங்க. உங்களுக்கு வரலையா? உங்களுக்கு இந்த வரல சார். வரல, எதுவும் வரல. மூக்கு ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு? வாசனை அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஏன் சார் திடீர்னு? இல்லை, நார்மலாக தான். இவ்வளோ நாத்தடி இது வரலன்றீங்க நீங்கள்? வரலையா சார் நாத்த? எனக்கு ஏன் செருப்புலேயும் எதுவும் இல்லையா? நீங்கள் எதெல்லாம் படிச்சுருக்கீங்க பாருங்க. நான் வண்டி விட்டு இறங்கலை. நான் இவ்வளோ நாத்தடிக்குது, நாற்று வரலன்றீங்க நீங்கள்? நீங்கள் ஸ்மெல்லும் வரல சார். ஏதோ உங்களுக்கு வரதா இல்லையாண்ணா? உங்களுக்கு இங்கே வரல சார். வரல. குளிச்சிங்களா நீங்க? குளிக்காத கூட வருவாங்க. குளிச்சுட்டு தான் வந்தேன். அதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இல்லைண்ணா,
காலையிலேருந்து வண்டி விட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்ததுலேருந்து எனக்கு அந்த நாற்று அடிக்குது எனக்கு. நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து காலில் எதுவும் பிரிக்கல. என்னையா மேலே மூணு பார்த்துக்கிறா? அதான் குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன் மூணு பார்த்துனுங்கிறேன். இல்லைண்ணா நாற்று அடிக்குது நான் உங்கள் மேலே. என் மேலே எப்படி நாற்று வரும்? அதான் குளிச்சுட்டு வந்து சொல்லுங்க. மூணு பார்த்தா நாற்று அது. ஐயோ மோதம் போகிறீங்க. நீ முதல்ல குளிச்சியா? நான் டெய்லி வண்டி குளிச்சுட்டு தான் வருவேன். நான் வேலைக்கு வரும்போது குளிக்காமல் வருவாங்க. நீ என்ன மூந்து பார்க்குற? இப்போ தான் குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன் மூந்து பார்க்குறீங்க. நாற்றம் உங்களுக்கு அடிக்க மாட்டேதுன்றீங்க. எனக்கு வாசனை வந்தால் தானே வருதுன்னு சொல்லுது. வாசனை இல்லைண்ணா நாற்று அடிக்குதுன்னு நாற்றம் தான். அந்த நாற்றம் கூட வரலையே வந்தால் தானே சொல்கிறதுக்கு. அதெல்லாம் மூக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன் உங்களுக்கு. என் மூக்கு நல்லா தான் இருக்குது. என் மூக்கு என்ன குறையுது? யோசிக்கிறாரு. ஆரம்பத்தில் கிரி பேருன்னு சொன்ன உடனே அப்படிலாமா பேர் வைக்கிறாங்க கேட்கும் போதே நம்ம சைலண்டாக உட்காந்துருக்கோம். நல்ல மாதிரி பேசுனதுக்கு நானும் பதில் சொன்னதுக்கு நாத்தாண்டியில் பார்த்துக்கிறேன். நிஜமாலுமா வரலையாண்ணா உங்களுக்கு? வரல சார். எனக்கு வந்தால் சொல்ல போகிறேன். எனக்கு எது ஸ்மெல் வரல. என்ன சொல்லுங்க? மூணு பார்த்துருங்க. அறிவில்லை உனக்கு சொல்லுங்கிறாங்க. மூணு மணி பார்த்துருக்குறேன். நாத்தமே உன் மேலே தான் அடிக்குது. பொம்பளை மூணு மணி பார்த்துருக்குறேன். நாத்தமே உன் மேலே தான் அடிக்குது. நாற்று எம்எல்ஏ எப்படி அடிக்கும்? குளிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் நாற்று அடிக்குதுன்றா. நான் இறங்கி கூட போயிடறேன். வேறு வண்டியில் போகிறேன். நான் நாற்று அடிக்குதுன்னு வேறு வண்டியில் போனால் எவனையும் ஏற்ற மாட்டான் ஒன்று. நாட்டை பிடிச்சின்னு பாருங்க கொடுங்க. இறங்கி போடு. டோர் ஓப்பன் பண்ண. நாற்று அடிக்குதியா உன் மேலே? நாற்று அடிக்குதா? இறங்க முடியா? உடனே இறக்கி விடுற பிரச்சனை இல்லை. அவன் இறக்கி விடியா ஒத்துக்க. என்கிட்ட தான் நாருதுன்னு ஒத்துக்க. அப்பதான் வண்டியை தரப்பேன். இல்லாட்டி இன்னொரு டிரைவரை நான் சாக விட மாட்டேன். நான் எதுக்கே ஒத்துக்கணும்? அடிக்குது. எப்ப குளிச்ச? இப்பதான் குளிச்சுட்டு வந்துக்கிறேன். எத்தனை நாள் ஆகுது? இப்பதான் குளிச்சுட்டு வந்துக்கிறேன். எத்தனை நாள் ஆச்சு நீ குளிச்ச? நான் டெய்லி காலையில குளிச்சுதான் வரேன். டெய்லி காலை குளிச்சு வண்டி நான் குளிச்சுட்டு வந்து தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். காலைல இருந்து வண்டி ஓட்டினா உங்க மேல நாத்தடிக்காதா? காலையில இருந்து நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்து 10-15 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அப்ப எவனும் எதுவும் சொல்லல. எனக்கு நீங்க தான் உன் மேல தான் அடிக்குது. யோ நாத்தை அடிக்குதுன்னே இருக்கட்டும்யா. ஏன் நாத்தத்தை காரில் வச்சுக்க இறக்கி விடியானே ஒத்துக்க சொல்லி சண்டை போடுற. ஏயா உசுர வாங்குறீங்க? ஒத்துக்கிறையா? ஆமாயா எனக்கு நாருதியா பெண்ணையா நீ முடியா இறக்கி விடியா? முடியாது. ஒத்துக்கிறையா முடியா? ஒத்துக்கிட்டு போ. என் மேல வீட்டுக்கு போய் குளி. ஒத்துக்கிறேன்றான். அப்ப உன் மேல அடிக்கிறேன். நீ மோந்து பாருங்க. நான் மோந்து பார்த்து கேட்கறேன். என் மாசம் இல்லையா? குடல புடுங்குதா? என்ன குடல புடுங்க வீட்டுல குளிப்பே குளிக்க மாட்டேன் சொல்லு. நான் குளிக்கிறா இல்லையா? முடியா போனா நீ நானே ஒத்துக்கிறேன். இறங்கி விடு. என் மேல அடிக்க என் மேல அடிக்க என் மேல அடிக்குதாப்பா? நான் போய் சொல்றேன்னா என் மேல அடிக்கல. என் மேல அடிக்கல. சீட்டு யார் சென்றுடா? நீ கை தூக்கு. கை தூக்கு அடிச்சு எனக்கு நாத்து அடிக்கிறான் உன் மேல. கை தூக்கு சொல்றா. உன் மேல நாத்து அடிக்கிறான். நீ அப்படி பிரச்சனை வேணாம். வேற மாதிரி நான் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுறேன்ல. சரி நான் அடிச்சுக்க. நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். எனக்கு வீட்டுல இருக்குது. நான் சீக்கிரம் போயிட்டேன். இப்ப வண்டியில போகணுமா வேணாம்? நான் இறக்கி விட்டுறேன். போறேன். நீ கொஞ்சமா நீ கொஞ்சம் பாருங்க. சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. நான் இங்க போறேனா கொஞ்சமா உனக்கு கேட்க லிப் கேட்னா அதான் நான் என்ன சொல்றேன்? நீ எங்க கல்ல போற? உன்னை கூட்டி போறேனா கொஞ்சமா ரோட்ல போறேனா ரோட்ல போறேனா சொல்லு வாடா. சொல்லணுமா? யோ இல்ல அதான் சொல்லணுமா? யோ கோவப்படாதயா. ஏயா நீ கோவப்பட கப்பு கூடுதியா? சாந்தமா பேசியா? சண்டைக்கு வராதயா? யூடியூப் பிராங்க் பண்ணது. இதெல்லாம் விளையாட்டா? ஒரு அடி வாங்கினா டக்குனு ஒத்துக்கிட்டாரு யூடியூப். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் நான் கோச்சிக்கிறேன். நான் சொல்றேன் கேளுண்ணா. கதை திறக்கிறேன். இங்க பாருங்க கேமரா வச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க எங்க கேமரா இருக்குதா? கோச்சிக்கிறேன். என்ன இதெல்லாம் விளையாட்டா? இதெல்லாம் சொல்லுங்க.
கோச்சிக்கிறேன் மூச்சு வாங்க குளிச்சுட்டு வரேன் சும்மா நம்மள டென்ஷன் பண்ணி போயியா கோச்சிக்கிறேன் மன்னிச்சிருந்தேன் மன்னிச்சிருந்தேன் எல்லாம் விளையாட்டப்பா இது இல்லை சும்மா வந்து சரியாக போச்சு நானும் டென்ஷன் ஆகிட்டேன் பையன்பா கொஞ்ச நேரத்தில் இது பண்ணிட்டியா கோச்சிக்கிறேன் சரி சரி தண்ணி குடிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி கோச்சிக்கல அதெல்லாம் கோச்சிக்கல சரி. இப்போதான் என்னால் அது சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே நாத்தடி ஒன்று எனக்கு நான் ஒரு வேளை செப்பலை மெஷின் வந்துட்டேனா அதெல்லாம் பார்த்தேன் இல்லை அப்புறம் பார்த்தா நீ இது டிவியில் ஏதோ வரன்னு சொல்லுவேன் சும்மா விளையாட்டு தான் பண்ணா கோச்சிக்காதீங்க சரி இது எப்படி சொல்றது ஒரு ஆளை வந்து நாத்தடி சொல்றது அது சொல்ல மாட்டான் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது தப்பு அதெல்லாம் அப்படிதான் இருந்தாலும் ஒரு விளையாட்டுக்காக ஒரு காமெடியாக தான் பண்ணேன் எதுவும் மனசுல எதுவும் நினச்சிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்காதீங்க மன்னிச்சிருங்க என்னடா இது பரவாயில்ல மன்னிச்சுப்பா நான் உங்க மேல கை வச்சிட்டேன் இல்லை கை வைக்காது. கோச்சிக்காதீங்க சரி பரவாயில்ல நீங்க சீரியஸா பேச நான் யோசிச்சேன் ஏன் வீடியோ வளமையாக ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தாண்டி ஏன் 8 நிமிஷம் அதான் சொன்னார்ல சாரிப்பா அவங்க மேலே கை வச்சிட்டேன் அதனால தான் 8 நிமிஷமா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துருப்பாரு அண்ணன் கொஞ்சம் இழுத்துட்டாரா அதனால 8 நிமிஷத்துல கட் பண்ணிட்டாரு அதுக்கு மேலே என்ன பண்ணுறது சிலாக்கள் கோவத்தில் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கோவம் லைனை தாண்டினதுக்கு அப்புறம் அண்ணன் இது பிராங்க்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இது கொஞ்சம் கௌரவம் தான் எப்படியும் இது பெருத்தாம இவரும் கொஞ்சம் அமைதியாரு கொஞ்சம் ஆமா டைம் ஆமா நினச்சி நான் டென்ஷன் ஆகிட்டேன் இல்லை சும்மா விளையாட்டு தான் பண்ணேன் கோச்சிக்காதீங்க நாத்தெல்லாம் இல்லை பவுடர் வாசம் தான் அடிக்கும் உங்க மேலே குளிச்சுட்டு பவுடர் அதிகமாக போட்டுருக்கீங்களா பவுடர் வாசம் அடிக்குது இப்போதாம்மா குளிச்சுட்டு பவுடர் போட்டுனா வந்து சரி ஏன்னா நம்ம பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்டாக இருக்கும் உங்கள் வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்பில் போட்டுடலாமா யூடியூப்லையா சார் ஆமாம் யூடியூப்பில் போட்டால் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு சம்மதமா உங்களுக்கு சரி போட்டுது சார் இது பண்ணுறது சரி ரைட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் டாக்ஸி சேனலை தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க வாழ்த்து தேங்க்யூ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறவர் குளிக்காமலா போறாரு நல்லா சுத்தபத்தமா குளிச்சு பவுடர் சுடுதண்ணி இந்த வெயில்ல சுடுதண்ணில குளிச்சு போறேன் சார் நான் என்னைய போய் நாடுதுங்கிறதுன்னு என்ன சார் நீங்க சும்மா ஏங்க நான்லாம் இப்போ இவராவது நல்ல பவுடர் வாசனை வர்றவர்கிட்ட சும்மா நாறுதுன்னாரு நான்லாம் அந்த ட்ரெயின்ல எல்லாம் அந்த கன்ஜஸ்டடாக போகும்போது பஸ்ஸில் எல்லாம் போகும்போது உண்மையிலே நாரி இருக்கு வாயை திறக்க மாட்டேன் நான் அது மனுஷங்க என்ன இருக்கத்தானே செய்யன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன் நான் அது பக்கத்திலே நின்று வாழ்ந்துருக்கு கொஞ்ச நேரம் அதான் அதுவும் அந்த பஸ்ஸு வந்து இப்படி இடுக்கல் நெருக்கெல்லாம் வரும் மலேசியாவுக்கு வந்த புதுசில் இந்த அப்போ இந்த டாக்ஸி எல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அப்போ இல்லை டாக்ஸியில் வர்ற அளவுக்கு இல்லை பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் தான் வரணும் அதுவும் இந்த 5 மணி அந்த ஆஃபீஸ் விடுற டைம் வந்துச்சுன்னு வைங்கல எல்லா பஸ்ஸும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் பார்த்தா பஸ்ஸில் வெயிட் பண்ணி ஏறுனா பஸ்ஸுகள் வரும் லேட்டாக அங்கே வீட்டுக்கு போகிறது லேட் ஆகும் சரி இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ஸில் போகணுன்னு பார்த்தா அடுத்த பஸ் அதை விட க்ரௌடாக வரும் கிடைக்கிற பஸ்ஸில் ஏறுவோன்னு ஏறிடுவோம் கிரௌடோட மட்டுமா வரும் எல்லா பஸ்ஸுலையும் எல்லா நாளும் கிடையாது ஒரு எப்பயாவது ஒரு தரம் பார்த்தா அதுவும் எப்படி அப்போ எனக்கு ஒரு 19 வயசு இருக்குமா 20 ஒரு 19 பஸ்ஸில் இப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க சார் இப்படித்தானே நிற்கணும் சரியாக இருக்கும் சார் உயரத்துக்கும் என் ஹைட்டுக்கும் அவங்க அக்களுக்கும் சரியாக இருக்கும் அதுவும் பஸ் டிரைவர் ஒழுங்காகவும் போக மாட்டார் கொஞ்சம் அந்த பக்கமா திருப்பியா நான் இப்படி போய்க்கிறேன்னா பஸ்ஸுக்காரர் இல்லை இன்னைக்கு எனக்கு இந்த பக்கம் தான் ராசி அப்படின்னு எங்க அக்கள் இருக்கோ அந்த பக்கமா வெட்டுவார் சார் அவர் சரிங்க அதுவும் அந்த அந்த ஆளு சும்மா பிரேக் அடிப்பான் தெரியுமா யோ கையை இறக்கி அப்படின்னு சொல்ல முடியாது இறக்குன்னு அந்த ஆள் விழுந்துருவேன் அப்போ நான் பார்ப்பேன் இது என்னோட அது கொடுமையா இருக்கு அது சில துணிகள் வேறு உரியாத துணிகள் அதான் அப்போ பாவமாகவும் இருக்கும் நல்ல டையெல்லாம் போட்டுக்கிட்டு பேக்கெல்லாம் இப்படி சைட் பேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு யோசிப்பேன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க அப்போ மனசாட்சி சொல்லும் உன் குடும்பத்துக்காக நீ வளர்த்தா வைஃபை எனக்கு ஒரு விஷயம் இப்போ உனக்கு அந்த 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 மனத்தை ருசிச்சு தான் ஒருக்கா நான் சீரகம் போட முடியாது
இவர் இப்போ இவர் என்ன சொன்னார் உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு. அதை நான் அதுக்கு அடுத்தது வர்றேன். இந்த கொடுமையை சொல்றேன். அன்னியன் மாதிரி நான் அந்த அந்த ஆளோட அந்த அக்கிள் ஸ்மெல்லுக்கு ஏன் கூட நானே சண்டை போடுவேன். ஏய் அப்படிலாம் பேசாத பாவம், சரியா அப்படிலாம் பேசாத, ஏன் பேசாம ஐயோ யோ இன்னும் என் பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு எவ்வளோ நேரமையாக இருக்கு, ஐயோ என்ன அது நானே அப்படிலாம் சொல்லாது, அவன் பாவம் பாரு, அவன் குடும்பத்துக்காக யூ கிவ் மேன் வை மீ நானே என் குடும்பத்துக்காக தானே வைக்கிறேன். 5 மணிக்கு இப்போ நான் மட்டும் போக வேணாமா, என்னங்கடா நீங்கள் அப்படின்ட்டு பார்ப்பேன். பார்த்தா அந்த சைடில் அப்படி இந்த சைடில் கம்பி அடிச்சிருப்பாங்க, அதில் ஒரு 2 பேர் இறங்கிடுவாங்க. அப்போ நான் பார்ப்பேன் அந்த அந்த ஆள்கிட்ட மனசுக்குள்ளே பேசி அவர்கிட்ட வாய் தந்து சொல்ல மாட்டேன். ஐயோ கம்பி தான் காலி ஆயிடுச்சுல, அதை இறங்கி அங்கே முடியா இப்படி இதுலேயே தான் தொங்குவியா அவருக்கு அது வசதியா இருக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன். அந்த கம்பியை எனக்கு அந்த கம்பி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எட்டி இப்படி பிடிச்சி அந்த ஆளுக்கு நான் காட்டுவேன். கண்ணு ஒரு 2 நிமிஷம் நின்று பார்ப்பேன். பாரியா நானே எட்டி பிடிக்க உனக்கு பக்கத்தில் இருக்கு புடியாயா, ஐயோ பிடிக்க மாட்டானு, இன்னைக்கு நான் அடம் பிடிக்கிறியே, தொங்கிட்டு தான் போவியா, கொஞ்சமாவது போய ஐயா நீ வேற அப்படின்ட்டு இப்படி போவோம். இந்த அக்கிள் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. சரியா, ஒரு நாள் வீட்டில் தான் இருக்கேன், அக்கிள் ஸ்மெல் ஹெவியாக வருது. எங்க ஸ்டூடியோ ரூமுக்குள்ள நான் பார்க்குறேன், நம்ம இப்போ தானே வெனிலா பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சுட்டு வந்தோம், ஹெவியாக வருது. வெட்டி பார்க்குறேன், மிஸ்டி குளிக்குது, சான்ஸ் இல்லை. அப்போ வேற வழி இல்லை, 3வது ஒருத்தன் தான் இருக்கேன், கேட்டுருவோம். ஏன்னா இருக்க முடியலை, எடிட்டிங் பண்ணுறேன் முடியலை. குறுன்னு போகிறேன். ஐயா ஹெவியாக சமைச்சிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கிச்சன் இவர்கிட்ட போக இவர்கிட்ட இருந்தால் கூட வருது, கிச்சன்ல இருந்து வருது. என்ன இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு நான் கேட்குறேன். என்னடா கிச்சன்ல இருந்து அக்கிள் வாடை வருதுன்னு பார்த்தா அது என்னது, சின்ன சீரகம். பார்த்தா அது அக்கிளுக்கு வாடை இல்லையா, சின்ன சீரகம் என்ன வறுத்து பவுடர் ஆக்கிட்டு இருக்காரு. அப்போதான் எனக்கு தெரியும் அக்கிள் வாடையும் சின்ன சீரகம் வறுக்கிற வாடையும் ஒரே மாதிரி இருக்குங்க. அதுல இருந்து நான் போடுறது தான் இவரு கறிக்கும் இல்ல, சின்ன சீரகம் இவர் அது போட்டாலே நாங்க என்ன அக்கிள் மணக்குது எனக்கு வேணாம். அதுல இருந்து இவர் சின்ன சீரகத்தையே எடுக்கிறது இல்லை இப்ப. ஆமா, ஸோ நான் எனக்குள்ளேயே பேசி அப்படி சார் கொஞ்சம் கையாக இருக்கிறீங்களா, முடியலை சார் அப்படின்லாம் நான் சொன்னதே இல்லை. அப்படி சொன்னால் உண்மையிலே அவங்கள்ட்ட ஸ்மெல் வந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். தெரியலை அது சொல்லணுமா, பப்ளிக் பிளேஸில் சொல்லணுமா இல்லையா. இல்லை அவருக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லலாம், அவங்களுக்கு மூக்கு இருக்கு தானே. இல்லை தனியாக வந்தாருன்னா வீட்டுக்கு போனாலும் அதை கழட்டி அவர் போட்டு குளிக்க தானே வேணும். அப்போ அவங்க வேண்டப்பட்டார்கள் சொல்லலாம். இதோடைய வந்து நீங்கள் பஸ்ஸில் இவ்வளோ நேரம் வந்து ஏதாவது சொல்லி மாற்றா வீட்டுக்கு தெரிஞ்சவங்க சொல்லலாம். நான்லாம் அந்த இது இருக்குல்ல டியோட்ரண்ட்டு, முடிய வாங்கி வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கே நமக்கு ஒரு கணக்கு. சில நேரம் டியோட்ரண்ட்டை வெளியே கொண்டு போனால் மிஸ்டியோட ஹேண்ட்பேக்கில் வச்சிருவேன், பெர்ஃப்யூமையும் வச்சிருவேன். கொஞ்சம் அப்படியே அங்கேயே நடந்து போகும்போது பார்ப்பேன் லைட்டாக முதுகு வேறுக்குதோ, ஒரு ஓரமாக போய் நின்றுவேன் இப்படி மிஸ்டின்னு. அப்புறம் மிஸ்டி எடுத்து சிக்கு 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 சிக்குன்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஒரு வாஷ்ரூம் இருந்துச்சுன்னா அந்த டியோட்ரண்ட்டை வாங்கிட்டு போய் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்கும், மறுபடியும் உசுக்கு தேய்க்கிறது. எனக்கு என்னென்னா என்ன மாதிரி வேறு யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ப்ளஸ் நான் பொறுமையாக இருந்தேன், அவங்க பொறுமையாக இல்லாமல் கேட்டுவிட்டாங்கன்னா இவ்வளவு இதாக வாழ வேண்டியிருக்கு தெரியுமாங்க. ஐயோ அதான் அப்படித்தான். ஆனால் ப்ராங்க் நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.